நம்மளோட தளபதி விஜய் வந்து சிஎம் விஜய் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 விதமான வேவ் வந்து நம்ம நாட்டுல வந்து போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஒண்ணு வந்து பாசிட்டிவ். ஏன்னா வந்து நிறைய பேர்த்தோட மனசுல வந்து கரெக்டான டார்கெட், கரெக்டான ஃபோக்கஸ், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அதை நோக்கி மட்டும் போனோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வேவ். ரெண்டாவது நெகட்டிவ் வேவ் கூட சொல்ல முடியாது. தாண்டி ஒரு என்ன வேவ்னா, சிஎம் ஆனதுல ஈஸி போடுறா, டப்புன்னு ஆயிரலாம் போலக்கே அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, என்னடா அவர் வந்தாரு, 4 ஊருக்கு போனாரு, 4 பக்கம் பேசினாரு, நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவர் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எது பார்க்கறது இல்லை. ஏறி எப்போ டப்புன்னு உட்காந்துட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் முன்னாலாம் சொல்லுவோம், பொழப்பு தேடி சென்னைக்கு வந்தாங்க, நடிகர் ஆகணும்னு சொல்லி சென்னைக்கு வந்தாங்க அப்படின்ட்டு எல்லாம் கோடம்பாக்கத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இப்போலாம் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி தான் சிஎம் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. பெரியவனா வந்து என்னப்பா ஆகணும்னு நினைக்கிறேன், என்ன போ ஏம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், வந்து பைலட் ஆகணும் சார், ஒரு இன்ஜினியர் ஆகணும், டிராக்டர் ஆகணும், ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இப்போலாம் வந்து நீங்கள் இப்போ யார்கிட்ட கேட்டாலும் சிஎம் ஆகணும் சார், அது அசால்ட்டா சிஎம் ஆகணும் சார், அவ்வளோதான், அதாவது பிஎம் ஆகணும் அப்படிங்கிற தான். இன்னொரு தான் சார் எதிர்கட்சி தலைவர் ஆகலான் இருக்கேன் அப்படின்ட்டான். மக்கள் கேட்ட சார் இது எதிர்கட்சி தலைவர் ஆகலான் இருக்கியா, ஏன்பா அப்படி சார்? அதான் சார் ஈஸியான வேலை, சட்டமன்றத்துக்கு வந்தோமா, எதிர்கட்சி பிடிக்க லீக் கிழிச்சோமா, ஒன்றும் தெரியல, நீ வேஸ்ட்டு, வாட்ஸ்அப் கவுண்டர்ஸோட வெறுப்பத்தணுமா, வீக் டேஸ்ல கிளம்பி விளையாட்டுக்கு போனோமா, செட்டில் ஆனமான்னு இருக்கணும் சார், படிக்கிறது இதுக்கு செட்டில் ஆகுது தானே அப்படின்றான். கேட்ட சார் யோசிக்கிறாரு, என்னடா அப்படி ரெஸ்பான்சிபிள் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, எப்படா அது அப்படின்ட்டு மக்கள் சிஎம் சொன்னப்போ, ஆமாம் சார் அவனை விடுங்க சார், நான் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் சார், நான் வந்து எஜுகேட் பண்ண சொன்னேன், நான் கரெக்டாக வச்சிருக்கேன். அப்பா வேற காப்பாற்றினோம் உங்களோட. சரி நீ சொல்லுப்பா, என்ன பண்ணாட்டு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், ட்விட்டர்ல ஒரு ஐடி, இன்ஸ்டால ஒரு பேஜ், ரீல்ஸ் போறதுக்கு 2 இன்ஃபுளுசர், மீம் கிரியேட்டர் ஒரு 4 பேர் வச்சேன்னா முடிஞ்சு போச்சு. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்க. என் பேர் என்ன சார் அப்படின்னா, உங்ககிட்ட முருகன்பா, வேலை சேர்த்துப்போம் சார், வேலை கையில் எடுத்தா வேலை முடிஞ்சு சார், ஓட்ட நமக்கு தான் அப்படிங்கிறான். இன்னும் வந்து அவர் ஒரு ஷாக் அடிக்கிறாப்ல, என்னடா சார் ஆகஸ்ட் 15 நான் ஒரு கொடி லான்ச் பண்ணாட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சாம்பிள் கொடி கையில் கொடுக்குறான். அவர் பார்க்க கீழே ஒரு டேக் போடுறான், கொடி பறக்குதா அப்படின்ட்டு. அவர் யூஸ் ஏன்டா இதுவே ஒரு வீணா போன கிளாத்ல செஞ்சு வச்சிருக்க, இதுக்கு வேற கொடி பறக்குதான்னு வேற, ஏடா இந்த கொடி பறக்காம என்னடா பாட்டாடா பாடுன்னு நினைச்சிருக்காரு மனசுல. அவர் பாக்குறாரு, ஏன்பா ஒரு அரசியல் தலைவர் ஆகணும்னா இதெல்லாம் இருந்தா போதுமாப்பா, இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்கள் போனதுல கலந்துக்கணும், நலத்திட்ட பணிகள் அதெல்லாம் அவன் டென்ஷன் அடைக்கும். சார் என்ன சார் பேசுறீங்க, என்ன இருந்தாலும் சார் மக்கள் மேல் நம்பிக்கை இருக்கு, இந்த மக்கள் பணி நலத்திட்ட பணிகள் நான் வச்சிருக்கேன், ஆனால் இப்ப நான் சொல்ல மாட்டேன், சொன்னா எதிர்கட்சி தலைவரான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவன் காட்டையை போட்டுருவோம், நம்ம தனியாக பேசிப்போம் அப்படின்னு இந்த கொடியை கையில் கொடுத்தோம். சார் வீட்டுக்கு போகும்போது பைக்கில் தானே போவீங்க, ஃப்ரெண்டில் கட்டி விட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ரீல்ஸை போட்டு போவோம் சார், கொஞ்சம் ப்ரமோஷனாக இருக்கிறாங்க, ஏன்னா வர ஆகஸ்ட் வந்து லான்ச் பண்ணுறேன் கொடி அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒரு பாட்டு வேற பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். என்னடா பாட்டுன்னு கேட்டால் ப்ரோமோ சாங் சார் நம்ம கொடி லான்ச் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு போவான். இப்படி ஆயிட்டு அதாவது மெயின்டெனன்ஸ் வர ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எத்தனை கொடிகள் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். எஸ் பிஸ்னஸ். Bye.